நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். அந்த 3 பேருமே இன்னும் இருக்காங்க, அவங்களோட பாதுகாப்பில் தான் இருக்காங்க. அவங்க கைது செய்யப்பட்டவங்க ஏசி அவங்க தான் வந்து நான் பெண்ணுன்னு பாராமல் ஒரு வழக்கறிஞர்னு பாராமல் வேணும்னே என் மேலே அவதூறு பரப்பணுங்கிறதுனால தான் இந்த பாதி எடிட் பண்ண வீடியோஸ் எல்லாம் போட்டு என் மேலே தப்பாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலேயும் கண்டிப்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். காலதாமதம் செய்வதற்கான காரணம் என்ன? இதில் யார் யார் தலையிட்டு இருக்காங்க? ஒரு சம்பவம் நடந்தால் தப்பு பண்ண மேல காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த காவல்துறைக்கு அதற்கான அந்த தைரியம் இருக்கிறதா? ஏன் வந்து அலைக்கழிக்கிறீங்க? அன்று இரவு முழுவதும் பார்த்தீங்கன்னா மதியம் ஆரம்பித்த அந்த போராட்டம் என்பது மறியல் போராட்டமானது இரவு 12:30 மணி வரை வந்து எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்துடைய சகோதரர்களால் சகோதரிகளால் இதே இடத்துல வந்து வீதியை மறிச்சு நாங்கள் நடத்தணும். நாங்கள் அந்த மாதிரி போராட்டத்துக்கு தள்ளப்பட்டோம். நாங்கள் இது வேண்டுமென்றே எங்களுடைய சங்கத்தினால் செய்யப்பட்ட விஷயம் கிடையாது இது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு ஏசி லட்சுமி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் திருக்கோயில், அவங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க, சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க, செக்யூரிட்டியோட சேர்ந்து செக்யூரிட்டி தலைமை தாங்கி காவல் நிலையத்திற்கு முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா நடத்துவது, போராட்டம் நடத்துவது என்பது தமிழக அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் இது ஒரு வெட்கக்கேடான செயல் என்பதை நாங்கள் வன்மையாக கருதுகிறோம். இது உங்கள் வேலை கிடையாது. நீங்கள் உங்கள் செக்யூரிட்டி உங்கள் தரப்பில் அவங்க கூட அவுட் சோர்சிங்கில் தான் நீங்கள் வேலை எடுக்கிறீங்க. உங்களுடைய பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கர்ஸ் கிடையாது. அவங்களை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஏதாவது கருதும் பட்சத்தில் நீங்கள் பரிந்துரை பண்ணலாம், இந்த மாதிரி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அவங்களே வந்து தர்ணா பண்ணுவாங்க, போராட்டம் நடத்துவாங்கன்னு சொன்னால் கோயிலை பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது. கோயிலை பற்றி பேசினால் நாங்கள் எந்த மட்டுக்கும் போவோம் சொல்லி நீங்கள் ரோட்டில் இறங்குனீங்கன்னா நாங்கள் அதை விட மோசமான ஆட்களாக வழக்கறிஞர்கள் மாறுவார்கள் அப்படின்றதான் இன்னைக்கு ஒரு நடவடிக்கைக்கு எதிர் நடவடிக்கை என்பது இயல்பாக அமையும். அப்போ பிரச்சனை உங்கள் கையில் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்க, உங்கள் வேலையை அங்கே பார்க்கலன்னு சொன்னால் பக்தர்கள் உங்களை நார வச்சிருவான். ஒரு அரை நாள் பாதி நாள் வேலையை முழுசாக ஸ்தம்பித்து விட்டது. பழனி மலை வரலாறுலேயே பீச் ஓடல, ரோப்கார் ஓடல, டிக்கெட் தரல, தரிசன டிக்கெட் தரல, எதுவுமே நடக்கலை. பக்தர்களால் சாமி கூட முடியல. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் பழனி மலையை ஸ்தம்பித்த வரலாறு இந்த நிகழ்ச்சி மூலமாக அரங்கியிருக்கிறது. இது யாருக்கு கேவலம்? திருக்கோயில் நிர்வாகத்துக்கு தான் கேவலம். ஆகவே இப்படிப்பட்ட போக்கினை நாங்கள் கண்டிக்கிறோம். தயவு செஞ்சு அந்த 3 பேரை கைது செய்ய சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இந்த காவல்துறை இந்த வேலையை செய்யவே கூடாது. நீங்கள் வந்து நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எடுத்த பிறகு இதை சந்திக்க முடியாமல் அரசினுடைய நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டு, குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையுடைய நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டு, ஏசி லட்சுமியினுடைய நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டு நீங்கள் வந்து எங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து வாங்கி அது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணால் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுற வேலைகள்லாம் கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். கேஸின் கவுண்டர் விஷயங்களில் ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றங்களில் என்ன செய்வார், எப்படி நடந்து கொள்வார் என்பது காவல்துறைக்கு நன்றாக தெரியும். அதை காவல்துறை வழக்கறிஞர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தினால் அதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய ஒரே குரல். அந்த வகையிலே அந்த வழக்கை உடனடியாக வாபஸ் வாங்கணும். அது வழக்கறிஞர் மேலா இல்லையா அப்படின்றதாலும் பேச்சு இல்லை. அந்த சம்பவத்தை ஒட்டி பொய்யாக போட்ட அந்த வழக்கை உடனடியாக வாபஸ் செய்ய வேண்டும். இந்த காவல்துறை இந்த மற்ற 3 பேரையும் கைது செய்ய வேண்டும். இதுதான் வந்து இன்றைக்கு வழக்கறிஞர் சங்கத்துடைய பிரதானமான கோரிக்கைகளாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக வழக்கறிஞர்களுடைய சங்கத்தை